வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனைவரும் எதிர்பார்க்கப்பட்டபடியே வியாழக்கிழமை பிரதமர் மோடியை சந்திக்கும் முன்னரே ரெசிப்ரோக்கல் வரிகளை அறிமுகப்படுத்துவதற்கான பேஸ்மெண்டை அமைக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த உத்தரவு மூலம் இந்தியாவை மட்டுமல்லாமல் உலகின் பெரும்பாலான நாடுகளை கடுமையாக பாதிக்கும். ரெசிப்ரோக்கல் வரி என்பது அமெரிக்கா மீது எந்தெந்த நாடுகள் எல்லாம் அதிகப்படியான வரியை விதித்துள்ளதோ அந்த நாடுகள் மீது அதே அளவுக்கான வரியை விதிக்கும் முறை. இந்த நிலையில் அமெரிக்க பொருட்கள் மீது எந்த நாடுகள் எவ்வளவு வரிகளை விதிக்கிறது, எந்த வகையிலான வர்த்தக தடைகளை விதித்துள்ளது என்பதை நாடு வாரியாக ஆய்வுகளை செய்ய இந்த உத்தரவு மூலம் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்க அரசு முதல் கட்டமாக அந்நாட்டுடன் அதிகப்படியான வர்த்தக உபரியை கொண்டுள்ள நாடுகளை குறித்து ஆய்வு செய்யும். அதாவது ஏற்றுமதியை காட்டிலும் இறக்குமதி அதிகமாக கொண்டிருக்கும் நாடுகள் மீது இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸை விதிக்கும். இதேபோல் அமெரிக்காவுடன் பிரச்சனைகளை கொண்டிருக்கும் நாடுகள் மீதும் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸை விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகை அதிகாரி அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் இந்த ஆய்வை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் இணைந்து மேற்கொள்ளும். இந்த ஆய்வுகள் முழுமையாக முடிந்த பின்புதான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் விதிக்கப்படும். இந்த ஆய்வுகள் முடிய சில வாரங்கள் முதல் மாதங்கள் வரை தேவைப்படும். இதனால் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸை அமெரிக்க அரசு உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வராது என்பது உறுதியாகியுள்ளது. இதே வேளையில் அமெரிக்காவுடன் தொடர்ந்து நட்புடனும் வர்த்தக போரை எதிர்கொள்ளக்கூடாது என நினைக்கும் நாடுகள் இந்த இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரியை குறைக்க வாய்ப்புள்ளது. இந்த சூழ்நிலை இந்தியாவுக்கும் சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் மோடிக்கு வெள்ளை மாளிகையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மோடியும் ட்ரம்பும் சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய பின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவதில் மோடி தன்னை விட வல்லவர் என்றும் தான் அவருக்கு ஒரு போட்டி கூட இல்லை என்றும் புகழாரம் சூட்டினார். அதோடு மோடி மற்றும் இந்தியாவுடன் தான் தனித்துவமான பந்தத்தை கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் சிறந்த பந்தம் இருந்தாலும் உலகெங்கிலும் உள்ள தங்களது வர்த்தக நாடுகளுக்கு தான் விதித்து வரும் வரியிலிருந்து இந்தியா தப்ப முடியாது என்றும் ட்ரம்ப் எச்சரித்தார். ஏற்கனவே இந்தியாவின் இறக்குமதி வரிகள் அதிகமாகவும் நியாயமற்றதாகவும் இருப்பதாக தெரிவித்திருந்த ட்ரம்ப் இந்தியா ஒரு கட்டண ராஜா என்றும் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் இந்தியா எந்த அளவிற்கு வரி விதிக்கிறதோ அதே அளவிற்கு தாங்களும் வரி விதிப்போம் என கூறினார். உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய வர்த்தக பாதைகளில் ஒன்றை உருவாக்க இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். அந்த வர்த்தக பாதை இந்தியா, மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தில் இயங்கும் என்றும் கூறினார். இதற்காக இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் முதல் இத்தாலி வரையிலும் அங்கிருந்து அமெரிக்கா வரை அனைத்து பங்குதாரர் நாடுகளையும் இணைக்கும் விதமாக சாலைகள், ரயில்வே வழித்தடங்கள், கடலுக்கடியில் கேபிள்கள் என அனைத்திற்கும் ஏராளமான பொருட்செலவை எல்லா நாடுகளும் செய்ய உள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழித்தடத்தில் இந்தியாவை வளைகுடா பகுதியுடன் இணைக்கும் கிழக்கு காரிடாரும் வளைகுடா பகுதியை ஐரோப்பாவுடன் இணைக்கும் வடக்கு காரிடாரும் அடங்கும் எனவும் இதற்காக ஏற்படுத்தப்பட உள்ள சாலை, ரயில்வே, கப்பல் போக்குவரத்துகளுக்கான வழித்தடங்களை ஏற்படுத்த இந்தியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஐரோப்பிய யூனியன், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தம் இந்தியாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டின் போது கையெழுத்தானதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிற்கான இராணுவ தளவாட விற்பனை அதிகரிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் உறுதியளித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் வளத்தையும் பாதுகாக்க இருவரும் உறுதியேற்றதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்புகளின் மூலம் அமெரிக்கா மற்றும் இந்தியாவின் நட்புறவு இதுவரை இருந்ததிலேயே மிகவும் வலுவானது என்பதை தான் சுட்டிக்காட்ட விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் இதுவரை எந்த இரு நாடுகளின் இரு தலைவர்களுக்கிடையே இருந்த நட்புறவிலேயே மோடியுடனான தனது நட்பே சிறந்தது என்றும் ட்ரம்ப் பெருமிதமாக கூறியிருக்கிறார். இதற்கிடையில் வெள்ளை மாளிகையில் தனது முதல் பதவி காலத்தை விவரிக்கும் அவர் ஜேர்னி டுகெதர் என்ற புகைப்பட புத்தகத்தின் கையெழுத்திடப்பட்ட நகலை ட்ரம்ப் பிரதமர் மோடிக்கு பரிசளித்தார். இதில் திரு பிரதமர், நீங்கள் சிறந்தவர் என்று பொறிக்கப்பட்ட புத்தகத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் கையெழுத்திட்டார். பிரதமர் மோடிக்கும் அதிபர் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்பின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். மும்பை பயங்கரவாத தாக்குதலில் முக்கிய நபரான தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு தனது நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். பாகிஸ்தானிய வம்சாவளியை சேர்ந்த கனடா நாட்டை சேர்ந்த ராணா தற்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் தடுப்பு மையத்தில் காவலில் உள்ளார். அவர் பாகிஸ்தான் அமெரிக்க பயங்கரவாதியும் தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள முக்கிய சதிகாரர்களில் ஒருவருமான
டேவிட் கோல்ட்மேன் ஹெட்லியுடன் நெருங்கிய தொடர்புடையவர். அதிபர் ட்ரம்ப் ராணாவை மிகவும் தீயவர் என்றும் இந்தியாவில் அவரை நீதிக்கு முன் நிறுத்துவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். அடுத்து இரு தலைவர்களும் எரிசக்தி, முக்கியமான தொழில்நுட்பங்கள் மற்றும் இணைப்பு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த ஒப்புக்கொண்டனர். இந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கான இராணுவ விற்பனை பில்லியன் கணக்கான டாலர்களால் அதிகரிக்கும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இந்தியாவிற்கு மேம்பட்ட F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்குவதற்காக அமெரிக்கா செயல்பட்டு வருவதையும் அவர் உறுதிப்படுத்தினார். அடுத்ததாக இந்தியாவிற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கும் முன்னணி சப்ளையராக அமெரிக்காவை நிலைநிறுத்தியுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறினார். கார்கள் போன்ற அமெரிக்க பொருட்களுக்கு 70% அதிகமாக விதிக்கப்படும் இந்தியாவின் வரிகள் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவதாகவும், அமெரிக்க எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிகள் இந்தியாவுடனான வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உதவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா பல பொருட்களுக்கு 30, 40, 60 மற்றும் 70% வரியை விதிக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் அதைவிட மிகவும் அதிகமாக உள்ளது. உதாரணமாக, இந்தியாவிற்குள் நுழையும் அமெரிக்க கார்களுக்கு 70% வரி விதிக்கப்பட்டால் அந்த கார்களை விற்பனை செய்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இன்று இந்தியாவுடனான அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறை கிட்டத்தட்ட $100 பில்லியன் உள்ளது. மேலும் இந்த நீண்டகால ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய பிரதமர் மோடியும் நானும் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளோம் என்று ட்ரம்ப் கூறினார். மேலும் 2008 மும்பை தாக்குதல்களுடன் தொடர்புடைய தொழிலதிபர் தஹாவூர் ராணாவை நாடு கடத்த ஒப்புதல் அளித்ததற்காக ட்ரம்பிற்கு மோடி நன்றி தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியாக இணைந்து நிற்கும் என்று மோடி தனது அறிக்கையில் தெரிவித்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு தீர்க்கமான நடவடிக்கைகள் தேவை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். 2008ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த இனப்படுகொலைக்கு காரணமான ஒரு குற்றவாளி இப்போது எங்களிடம் ஒப்படைக்கப்படுவார் என்பதற்கு ஜனாதிபதி ட்ரம்பிற்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார். உலகிலேயே மிக அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா எங்களுக்கு இருந்து வருகிறது. உலகில் எங்கும் அவர்கள் வரிகளில் மிகவும் வலுவாக இருந்துள்ளனர். நான் அவர்களை குறை கூற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அது வணிகம் செய்வதற்கான ஒரு வித்தியாசமான வழி என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். இந்தியாவிற்குள் விற்பனை செய்வது மிகவும் கடினம். ஏனென்றால் அவர்களிடம் வர்த்தக தடைகள், மிகவும் வலுவான வரிகள் உள்ளன. இதனால் நாங்கள் சொல்ல போவது என்னவென்றால், நீங்கள் என்ன கட்டணம் வசூலித்தாலும் நாங்களும் கட்டணம் வசூலிக்கிறோம் என்று தனது புதிய அணுகுமுறையையும் ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார். அடுத்ததாக இந்தியா சைனா எல்லை பதட்டங்கள் தொடர்ந்து நிலவி வருவதை அதிபர் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். தேவைப்பட்டால் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மோதல்களை மிகவும் கொடூரமானது என்று குறிப்பிட்ட அவர் மோதலை தீர்ப்பதில் உதவுவதற்கான தனது விருப்பத்தை மீண்டும் கூறினார். அடுத்து ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்தியா நடுநிலையானது அல்ல, மாறாக அமைதியின் பக்கம் உறுதியாக உள்ளது என்பதை பிரதமர் மோடி தெளிவுபடுத்தினார். போரின் சர்வதேச தாக்கங்கள் மற்றும் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளின் முக்கியத்துவம் குறித்து தலைவர்கள் விவாதித்தனர். அடுத்து மூலோபாய மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கு மேலதிகமாக இரு தலைவர்களும் மக்களிடையேயான உறவுகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்தனர். அமெரிக்காவில் உள்ள 3 லட்சம் இந்திய மாணவர்களின் பங்களிப்பை பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். அவர்கள் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு ஆண்டுதோறும் $8 பில்லியன் மேல் பங்களிக்கின்றனர். மாணவர்கள் மற்றும் நிபுணர்களுக்கான சட்டப்பூர்வ இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும், சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் மனித கடத்தல் கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இரு தரப்பினரும் முன்முயற்சிகளில் உடன்பட்டனர். அடுத்ததாக இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக சர்வதேச எரிசக்தி நிறுவனத்தில் இந்தியாவின் உறுப்பினர் பதவிக்கு அமெரிக்கா தனது ஆதரவை தெரிவித்தது. இது உலகளாவிய எரிசக்தி விவாதங்களில் இந்தியா மிகவும் தீவிரமான பங்கை எடுக்க அனுமதிக்கிறது. அடுத்ததாக புதுடெல்லியில் நடைபெறவிருக்கும் குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் மோடி ஜனாதிபதி ட்ரம்பை அழைத்தார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவை உள்ளடக்கிய குவாட் கூட்டாண்மை பிராந்திய பாதுகாப்பு மற்றும் இயங்குத்தன்மையை மேம்படுத்த, பேரிடர் மறுமொழி விமான போக்குவரத்து திறன் மற்றும் கடல்சார் ரோந்து போன்ற முயற்சிகளில் கவனம் செலுத்தும். வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஆகியவற்றில் அதிக ஒத்துழைப்பை வளர்ப்பதையே நோக்கமாக கொண்ட இந்தியா, மத்திய கிழக்கு ஐரோப்பா வழித்தடம் மற்றும் 1-2 குழு உள்ளிட்ட பரந்த பலதரப்பு முயற்சிகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். அடுத்ததாக விண்வெளி ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் விவாதித்தனர்.
2025ஆம் ஆண்டுக்குள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு முதல் இந்திய விண்வெளி வீரரை அனுப்பும் இலக்கை நோக்கி இரட்டை ரேடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பூமியின் மேற்பரப்பை வரைபடமாக்குவதை நோக்கமாக கொண்ட கூட்டு NISAR பணி உட்பட முக்கிய விண்வெளி பணிகளில் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செயல்படும். கூடுதலாக விண்வெளி சுற்றுலா, செயற்கைக்கோள் அமைப்புகள் மற்றும் மேம்பட்ட விண்வெளி உற்பத்தி ஆகியவற்றில் மேலும் ஒத்துழைப்பை இரு தரப்பினரும் ஆராய்ந்து வருகின்றனர். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் மிக முக்கியமான விளைவு 2030ஆம் ஆண்டுக்குள் $500 பில்லியன் இலக்காக கொண்டு இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க இந்தியாவும் அமெரிக்காவும் நிர்ணயித்த லட்சிய இலக்காகும். பரஸ்பர நன்மை பயக்கும் வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் முடிப்பதன் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடி வலியுறுத்தினார். ஏனெனில் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த உதவும். வர்த்தகத்தை மையமாக கொண்டு பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு தரப்பினரும் உறுதியேற்றனர்.